ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இதுதான் அமெரிக்காவுடைய டைம் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. வீடியோவில் பார்த்துக்குங்க. எதுக்கு இது போடுறோம்னா, நம்ம அமெரிக்க அதிபர் பெரிய அண்ணன் ட்ரம்ப்பு ஒரு பிஸ்னஸ் மேன் தான். அதிபர் மாதிரி நடந்துக்க மாட்டார். இந்த ஸ்ட்ரீட்டில் ட்ரம்ப் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி அவருக்கு உலகத்தில் பல நாடுகளில் ஹோட்டல்களும் இருக்குது. எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த நியூஸ் ரிலீஸ் ஆகும்போது ட்ரேடிங்கில் முன்னத்தை விட இப்போ அமெரிக்கா ட்ரம்ப்புடைய நியூஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப எஃபெக்ட் ஆகுது. இது கோல்டு சிக்னலு. நம்ம காலையிலேயே நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம். 170 வந்தால் பை பண்ண சொல்லியிருந்தோம். 170லேருந்து 160 வரைக்குள்ள பை பண்ண சொல்லியிருந்தோம். அது நம்ம சொல்லிடுறோம். இப்போ கோல்டு இது ரெக்கார்டு பண்ணும்போது 4202 இருக்குது. உங்களுடைய கோல்டு டார்கெட் என்னன்னா 4220க்கு போகும். 30 மினிட்ஸில் 4220 பிரேக் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் 4230. அங்கே ரிஜெக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஜெக்ஷன் ஆகாமல் மறுபடியும் பிரேக் ஆகி மேலே நின்றாச்சுன்னா உங்களுக்கு கோல்டு டார்கெட் அடுத்தது 4248 வச்சுக்கோங்க. 51 போகாது. 48 திடீர்னு ரிவேர்ஸ் ஆகும். அங்கேயும் உங்களுக்கு ரிஜெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். 30 மினிட்ஸில் மட்டும்தான் கேண்டில் வச்சு நம்ம அனலைஸ் சொல்கிறோம். அந்த 4261 பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கோல்டு 290 320 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலையில் நம்ம கோல்டு ஃப்ரீ சேனலில் 160லேருந்து 170க்குள்ளே எந்த இடத்துல வந்தாலும் ஒரு பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல பை எடுத்து டார்கெட் 200 கொடுத்துருந்தோம். அழகாக ஒரு 300 பிப்ஸு காலையிலிருந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி தான் கோல்டு கரெக்டான அனலைஸ் எடுக்கலாம். உங்களுக்கு செல் ட்ரெண்டுக்கு கோல்டு வந்துச்சுன்னா அது ஒரு ரீடெஸ்ட்டுக்கு தான் வரும். அடுத்த செல்லுக்கு கீழே இறங்குச்சுன்னா இந்த 170 பிரேக் ஆகி 160 150 கிட்ட போகும். இந்த 160 50 கிட்ட மறுபடியும் ஸ்ட்ராங்கான ஒரு பை ஜோன் இருக்குது. அங்கேருந்து கோல்டு பை எடுத்துச்சுன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹை எல்லாமே உடச்சிட்டு அவனுடைய டார்கெட் 4320க்கு போகுவான். அப்போ பை ஜோன் 4150லேருந்து 160 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம டிசம்பர் 11ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு ட்ரேடிங் இருக்குது உங்களுக்கு நைட்டு. இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய அட்வைஸ் என்னன்னா, அந்த டைமில் தயவுசெய்து எந்த ஆர்டருமே ப்ளேஸ் பண்ணிடாதீங்க. முன்கூட்டியே இருக்கிற ஆர்டரை எடுத்து விட்டுருங்க. இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தெரியும். டிசம்பர் 11ஆம் தேதி விடிய காலையில் 12:30 மணிக்கு 3 நியூஸ் இருக்குது. ஒரு ப்ரெஸ் நியூஸ் இருக்குது. இந்த டைமில் மட்டும் கோல்டு குறைந்தபட்சம் மேலே 300 பாயிண்ட்டு கீழே 300 பாயிண்ட்டு வித்தின் 5 மினிட்ஸில் இழுத்து விடுவானுங்க. நிறைய பேர்த்துடைய அக்கௌண்ட்டை இந்த மாதிரி நியூஸ் டைமில் நைட்டு போயிடும். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் ஒன்றுமே இருக்காது. அப்போ நம்மளுடைய அட்வைஸ் என்னென்னா, தயவுசெய்து டிசம்பர் 11ஆம் தேதி நீங்கள் நைட்டு எந்த பொசிஷனும் இருக்காமல் க்ளோஸ் பண்ணுறது நல்லது. இந்த நியூஸை வாட்ச் பண்ணிங்கன்னா ரேட் கட் பண்ண போகிறாங்க. அப்போ கோல்டு ஏறதான் செய்யும். ஆனாலும் 300 பாயிண்ட்டு கீழே மேலேயும் இழுத்து விட்டுட்டு தான் ஒரு டைரெக்ஷனில் போவான். ஒரு சமயம் நியூஸ் நெகட்டிவாக வந்தாலும் கோல்டு ஏறும், பாசிட்டிவாக வந்தாலும் கோல்டு ஏறும். ஏன்னா வட்டி விகிதத்தை கம்மி பண்ணும்போது அவங்க தங்கத்தை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க. அப்போ எப்படி இருந்தாலும் கோல்டு ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த டைமில் நீங்கள் ஆர்டர் போட்டு வைக்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த சமயத்தில் ட்ரேடு எடுக்காதீங்க. ஒரு அரை மணி நேரம் கழிஞ்சு மார்க்கெட்டு எந்த டைரெக்ஷனில் போதோ அந்த டைரெக்ஷனில் ஆர்டர் போடுங்க. பை சாய்ஸ் தான் இருக்குது. இருந்தாலும் 300 பிப்ஸு அவங்க மேலேயும் கீழேயும் கொண்டு வருவாங்க. அக்கௌண்ட்டை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள்.